மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசுவை உயர்த்துவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை உற்சாகமா பாடும். தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நான் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நான் என்றும் தொழுதிடுவோம். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே
பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே, ஜீசஸ். நித்திய தேவன் நித்திய தேவன் நீரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை ரமதலர மகதலர மகதலர பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே, ஜீசஸ். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே, மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. அப்படி ஆவியில் அவரை உயர்த்துவோம், ஆராதிப்போம். Thank you Jesus. நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தான். நன்றி நன்றி நன்றி. அப்படி ஆவியில் அவரை ஆராதிப்போம். ஓ, பாடும் பொழுதே புதிய கிருபைகள் வெளிப்படட்டும். Thank you Lord. இயேசுவே உம் இரத்தத்தால் எங்களை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. Thank you Lord. பரிசுத்த ஆவி தந்து எங்கள் ஆவியில் ஒரு புதிய பலத்தை தாங்க. பரிசுத்த ஆவி தந்து உம்மை சத்தியத்தின்படி வாழ பரிசுத்த ஆவி தந்து மண்பை ஊற்றுகிறவரே, சாட்சியாய் வாழ பரிசுத்த ஆவியானவரை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே. சபையார் யாவரும் இணைந்து பரிசுத்த ஆவியானவரை உயர்த்துவோம்.
காலவேளையில அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் சொன்ன தேவ ஆவியானவருடைய மகிமை, ஓ ஆவியே, ஆலயத்தை மூடின அந்த மகிமை, கிருபைகள் வெளிப்படட்டும், ஓ கிருபைகள் வெளிப்படட்டும். கனிவுள்ள ஜீவியம் வரங்களை தாங்க சாட்சியாய் நிற்ப, வசனத்தின்படி வாழ கனிவுள்ள ஜீவியம். பரிசுத்த ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து என்ற வார்த்தையின்படி தெய்வீக பலன், தெய்வீக பலன், சத்துவம், ஓ ஹல்லேலூயா, உல்லாங்கனை ஜெயிக்கத்தக்கதான அந்த வல்லமை, உலகத்தை ஜெயிக்க, ஓ சூழ்நிலைகளை மேற்கொள்ள, ஹல்லேலூயா, வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ள, வசனத்தை பிடித்து கொண்டு வாழ, ஓ இந்த உலகத்தில் எங்களுக்கு, ஓ நீர் கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி நல்ல வாயில சுரந்து புதிய கிருபைகள், புதிய கிருபைகள், புதிய கிருபைகள் மாம்சமான யாவர் மேலும். தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. நல்லா கொஞ்சம் நேரம் விட்டு கொடுத்து தேங்க்யூ ஜீசஸ். ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. ரெண்டு கரங்களை உயர்த்தி வந்தருளும் தூய, தந்தருளும் தேவ மகிமையே. அப்படியே எழுமி நின்று எல்லாரும் வந்தருளும் தூய, கேளுங்க, ஆவியான இடத்துல கேளுங்க. தந்தருளும் தேவ மகிமையே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளாக நடத்துகிற ஆவியன், கனி உள்ள ஜீவியத்தை தருகிறவர், கனி கொடுக்க வைக்கிறவர் இந்த ஆவியானவர். ஆவியே, கையை உயர்த்தி சமாதானம் தருகிறவர் இந்த ஆவியானவர். தூய ஆவியே, கேளுங்க. அபிஷேகியும், வாய்களை திறந்து அபிஷேகியும் தூய. எங்களை அனல் மூட்டுங்கப்பா, எங்களை அனல் மூட்டுங்க. உமக்காக வைராக்கியமா இருக்க, ஓ அபிஷேகியும் தூய தேவ மகிமையா, ஓ அனல் மூட்டுவீராக. ஒரு விசை கூட அபிஷேகியும், அபிஷேகியும் தூய.
உண்டானால் நாம சகலத்தையும் ஜெயிப்பதற்கு ஆவியானவர் உங்களுக்கு ஆற்றல் தருவார், கிருபை தருவார். நம்மோடு நிரந்தரமா இருக்கிறவர். ஓ ஆவியே, அவரை உயர்த்துவோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. கேளுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளும் தூய அரவணைக்கும் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. ஓ நீங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், எங்க ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், எங்க ஹார்மோன்ஸ் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்கப்பா. சாட்சியாகவே போல மாற, இயேசுவை போல மாற கையை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே எங்கள் இயேசுவே, இயேசுவே எங்கள் இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. Marabala gadala rabana, miramana lama gadala rama kala ramana lama shabada ramana, marabala gadala ragadana mana, rabala gadana makanda ramana lava rabala bara, shadala ramana lama. ஆவியானவரே, 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 நல்ல அவரோடு இணைந்து உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு கிருபை தருவார். அவருக்கு என்ன விருப்பமோ அதை கேட்க வைப்பார். நல்லா கொஞ்ச நேரம் வாயை துறந்து விடுதலையோடு அவர் விட்டு கொடுத்து உங்கள் அருகிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சகல இடங்களிலும் சாட்சிகளாய். ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் உங்க மேல வருகிறது ஏதோ ஒரு அனுபவம் மாத்திரம் அல்ல. அவர் உங்களோட நிரந்தரமா இருந்து உங்களுக்கு வழிகாட்டுகிறவர், உங்களுக்கு துணையா இருக்கிறவர், உங்களுக்கு போதிக்கிறவர், நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பவர், குழப்பங்களுக்கு விடுதலையாக்கி சமாதானத்திற்குள்ளாக நடத்துகிறவர். தூராபா காந்தா லீப்ராகா ஷாண்டாலா. ஏதோ அந்நிய பாஷை, அது வெறும் அனுபவம் மட்டும் அல்ல. ஆமென். ஆவியானவர் வருகிறது ஏதோ ஒரு அனுபவம் மாத்திரம் அல்ல. அவர் நிரந்தரமாய், ஆமென், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறபடினால் அவரை கனப்படுத்தும்படி, ஓ ஹalleluya, 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 அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, அவரை பாடும் பொழுது, ஆராதிக்கும் போது, ஓ அந்த இடத்துல அவர் வருகிறார். ஆமென். எங்கே 2 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் சொன்னவர். யோ இந்த காலை வேளையில் அவருடைய பிரசன்னம், அவருடைய இனிமையான பிரசன்னம், ஓ ஹalleluya, ஹalleluya, அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறபடினால் என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்ற வார்த்தையின்படி, ஓ ஹalleluya, ஹalleluya, ஓ அவருடைய சந்நிதிக்கு, அவருடைய சமூகத்திற்கு, ஓ ஹalleluya. இஸ்ரவேலர் படும் வேதனை, ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற துக்கம், துயரத்தை நான் பார்த்து, ஓ அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டேன் சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பவரே, பதில் தருகிறவரே, பலன் தருகிறவரே, சாட்சியாய் வாழ கிருபை தருகிறவரே, ஹalleluya.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரெண்டு கையை உயர்த்தி ஊற்றிடுமே தூய உணர்த்திடுமே தூய. கேளுங்க, உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா. ஊற்றிடுமே தூய ஆவியானவர் நமக்கு தேவை. உணர்த்திடுமே கையை உயர்த்தி உயர்த்தோம். இயேசுவே எங்கள் இயேசுவே இயேசுவே ஓ எங்கள் இயேசுவே தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி. கரங்களை தட்டி பாடுவோம். என்னை கண்டீரே தோடு அன்பு கூறுவேன் உம்மை முழு உள்ளத்தோடு. ஜீசஸ் முழு பலத்தோடு ஆராதனை 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 இயேசையா சொல்லுவோம். ஏகோவா
ரமனலா ஆராதனை 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 இசையா. ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் இந்த காலவேளையில ஹல்லேலூயா வல்லமையா வல்லமையா நிரப்பப்பட்டவர்களா, ஆவியில பலன் பெற்றவர்களா, இந்த காலவேளையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆவியில ஒரு புதிய பலத்தை இப்போது தருகிறதற்காக ஸ்தோத்திரம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற உங்க வல்லமை, உங்க வல்லமை நிரந்தரமான அந்த சமாதானத்தால் உடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஓ ஹல்லேலூயா ஸ்திரப்படுத்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. ஓ ராகாபாகதலரணபா வசனத்தின் படி வாழ கொல்லாத பிசாசை ஜெயிப்பதற்கு ஓ பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுவோம். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் இந்த காலவெளியில நிரப்புகிறதற்காக நிரப்புகிறதற்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே ஓ சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவாராக என்ற வார்த்தையின்படி தேவ சமாதானத்தால் ஒவ்வொரு குடும்பங்களும் இருதயங்களும் இந்த காலவெளியிலே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பப்படுவதாக. Thank you Jesus. Hallelujah. 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 உங்க சமாதானத்தால் நீ நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்முடைய வல்லமைக்காக நன்றி. Thank you Holy Spirit. Hallelujah. 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 ரெண்டு கையை உயர்த்தி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இது இப்படி இப்படி கேட்கறது ஆவியானவர் ரொம்ப பிரியமான ஒரு ஜெபம். ஆவியானவர் அதான் விரும்புறார். அவருக்கு பிரியமாய் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவி. கேட்போமா? எங்கு செல்ல பரிசுத்த ஆவியானவரே
சாட்சியாய் வாழ கிருபைதாங்க. நம்மை போதித்து நடத்துகிறது. தேங்க்யூப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. ஜீசஸ், ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆவியானவரே, உயர்த்துகிறோம் ஆவியானவரே, உயர்த்துகிறோம் ஆவியானவரே. உண்மை உள்ளவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆவியானவரே உயர்த்து. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீர். எத்தனை உண்மை! வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீர். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் ஆயுள் முடியும். கையை உயர்த்தி உம்மையை, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் ஆயுள் முடி. நீங்க சொல்லுவீங்களா? உம்மை ஆராதிப்பேன், உம்மையா இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. சொல்லுங்க, உண்மை உள்ளவரே. அப்பா, என் நம்பத்தக்கவர், என் நன்மைகள் செய்பவர். ஆவியானவரே, நீர் எவ்வளவு நல்லவர். ஓ, எனக்குள்ளே வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மையா. Thank you Lord. ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. ஜீசஸ், எவ்வளவு அழகான ஒரு ஆண்டவர். அவரை ஆராதிப்பது எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாகியம். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றே, கால்களை வலைக்கு நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறீர். கையை உயர்த்தி சொல்லுவோமா? கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றே, கால்களை வலைக்கு
தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். தடுமாறும் போதெல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை கடைசி 2 கையை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம் என் ஆயுள் முடிவரை கடைசி வரை உண்மையா நிற்க. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும் சாட்சியாய் நிற்க எங்களுக்கு பலன்தான். உண்மை சொல்ல முடியும். உண்மையாய் தொடருவேன், உண்மையாய் தொடருவேன், உண்மையாய் தொடருவேன். ஆயுள் முடியும் வரை உண்மையாய் உண்மையாய் ஓடுவதற்கு எத்தனை நாச மோசங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை தப்புவிக்க அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். எரிகிற அக்கினிக்கு என்னை விலக்கி காக்கவர் போதுமானவர். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஓ சிங்கங்களின் குகைகளில் இருந்து நீங்களாக்கி விடுவிக்கிறவர், அக்கினிக்கு நம்மை தப்புவிக்கிறவர், சேதங்களுக்கு நம்மை தப்புவிக்கிறவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னுடைய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இந்த காலவெளியில் தேவ ஆவியானவர் உங்கள் வலதுகையை பிடித்து உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். சமாதானத்தால் இருதயங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே. தொடர்ந்து உம்முடைய நல்ல நாமம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இம்மட்டும் ஆவியானவருடைய பிரசன்னத்தில் உள்ளாவினபடினால் நல்ல ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஆவியானவருக்கு எல்லா கன மகிமை உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையாய் நாங்கள் பின்தொடர்வ எங்களுக்கு கிருபைதாங்க. எஸ் லார்ட். தொடர்ந்து ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போறோம். உட்கார்ந்தோல் நின்று கொண்டோ உங்கள் ஸ்திகேற்ப நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு அரை மணி நேரம் அல்ல தேசத்திற்காக திறப்புல நின்று ஆத்துமாக்களுக்காக விசுவாச குடும்பங்களுக்காக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேட்டவர்களுக்காக சபையில் நடக்கிற ஊழியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணிங்க. சொல்லப்படுகிற எல்லா குறிப்புகளையும் கவனித்து கேட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். அமைதியாக இருந்தீங்கன்னா தூக்கம் வரும். நல்ல ஏக சிந்தையோடு ஒரு மனதோடு அவன் ஜெபிக்க தான் வந்திருக்கணும். அதுதான் கர்த்தர் கூட்டு வந்துருக்கிறேன். அவன் வேற எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம நல்லா கொஞ்ச நேரம் ஆவியானவரே உங்கள் ஜப ஆவியாளர்கள் நிரப்புங்கன்னு சொல்லி ஒரு 2 நிமிடம் ஆண்டர்கிட்ட கேட்போம். நம்ம ஒரு 2 நிமிடம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் நல்லா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. கேளுங்க ஆண்டவரே, எங்களை ஜெபிக்க உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமாம் எங்களை ஜெபிக்க வைங்கப்பா. எங்களுக்கு வார்த்தைகளை கொடுங்க. நீர் விரும்புகிற பிரகாரம் உம்முடைய ஏக்கத்தை புரிந்து உம்முடைய பாரத்தை புரிந்து நாங்கள் ஜெபிக்க திறப்புல நிற்க
எங்களுக்கு கிருபைதாங்க அப்பா. சுய பலத்தில் எங்களால் ஜபிக்க முடியாத ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை ஜபிக்க நீர் உற்சாகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபைதாங்க ஆவியானவரே, எங்களுக்கு கிருபைதாங்க ஆவியானவரே. எங்களை அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியால இந்த காலவேளையில உபவாசத்தோடு வந்திருக்கிற ஓ ஹல்லேலூயா, இந்த காலவேளையில எங்களை நீ நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, ஓ உம்முடைய சோர்ந்து போகாம ஜெபிக்க, இடைவிடாம ஜெபிக்க, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு நீர் இந்த காலவேளையில கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திற்காக தொடர்ச்சியாக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா அழிவுகள், சமாதான இன்மைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். ஆமென். இதற்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்க போறோம். வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி இந்த இந்திய தேசத்திற்காக ஆண்டவர் அதை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எல்லா தேசங்களையும் குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ இந்த தேசம் ஆண்டவருக்காக மாறணும். ஆமென். தேசம் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது அன்று பரலோகத்தில் இருக்கிற நான் அந்த சத்தத்தை கேட்பேன்னு சொல்றார். அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை அவர் அளிக்க வர போதுமானவர். ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே, எங்க தேசம் பாழாய் போகிறது. இப்படிப்பட்ட சமாதானமான நிலைமைகள், எங்கள் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை எங்க தேசத்துல இருக்கிறது. பாரப்பட்டு கொஞ்ச நேரம் நல்ல அந்த குறிப்புக்காக, இந்திய தேசத்தினுடைய சமாதானத்திற்காக ஆமென், ஆமென், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. உங்களை உற்சாகப்படுத்தணும் அவசியமே இல்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களுக்கு வார்த்தைகளை தருவார். எங்க தேசத்துல நல்ல சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க அப்பா. ஓ இந்த காலை வேளையில நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தால் ஒவ்வொரு இருதயங்கள் நிரப்பப்படட்டும். ஓ எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயங்களிலே இந்த மெய்யான சமாதானத்தை அவர்கள் கண்டுகொள்ள, ஓ ஆவியானவரே, நீர் ஒரு வாசலை திறந்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திறப்புல நின்று நாங்கள் ஜெபிக்க, ஓ எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்க தேசத்துல ஓ தேவிக சமாதானத்தை நாங்க பேசுகிறோம். ஓ ஹல்லேலூயா. ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் தரவர் போதுமானவர், நீர் போதுமானவர். எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நீர் உண்டு பண்ணுவீராக. எல்லா எல்லைகளிலும் உடைய சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம். எல்லா மாநிலங்களிலும் உடைய சமாதானத்தை நாங்கள் கூறுகிறோம். எல்லா ஜனங்களுடைய இருதயங்களிலும் உடைய சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம். சமாதானத்தை ஓ தடுக்க நினைக்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் ஓ கிரியைகள், எங்கள் தேசத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை, வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஒரு மனதோடு இப்பொழுது கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். எங்க தேசத்திற்கு சமாதானம் வரக்கூடாதபடி ஓ தடுக்க நினைக்கிற, உம்மை வேதனைப்படுத்துகிற, உம்மை எரிச்சலாக்குகிற, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அழிந்து போகும்படி, அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை எங்க தேசத்துல நீர் கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியமா நார்த் ஆண்டவர் அந்த எல்லை பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு சமாதானத்திற்கு நீர் கொண்டு வாங்க ஆண்டவரே, 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 ஆண்டவரே. எங்க தேசத்துல ஒரு சமாதானம் வேணும் ஐயா, ஒரு தேசத்துல சமாதானம் வேணும் ஐயா. எங்க தேசத்துல ஆண்டவரே எந்த அரசியல்வாதிகளாலும் எந்த ராஜாக்களாலையும் கொடுக்க முடியாத சமாதானத்தை பரலோகம் கொடுக்கும் நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்கள் இப்போது ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தின் மழையை கர்த்தர் நீர் ஊற்றும்படி நாங்கள் வேண்டுகிறோம்.
வேண்டுகிறோம். ஆயத்தோறும் ஜோம் பண்ணுங்க, கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காம. ஆமா, நல்ல ஆவியானவர் ஜெபிக்க வந்து வச்சிருக்கிறார். நல்ல எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அமைதியா இருந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும், டிஸ்ட்ராக்ட் ஆயிருவீங்க. ஆமென். ஏக சிந்தையோடு ஒரு ஆகான் போதும், ஒரு பட்டணத்தையே குழப்ப. ஆமென் ஆமென். ஜெப சிந்தையோடு பிசாசுக்கு இடம் கொடுக்காம, தூக்கத்துக்கு இடம் கொடுக்காம. ஆமென் ஆமென். அப்படி ஜெபத்தை தடை பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. ஆண்டவர் நல்ல ஒரு அக்கினியால ஜெபத்தால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த காலவேளையில் அப்படியே கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டு எங்க தேசத்திற்கு ஒரு சமாதானத்தை, சேமத்தை கர்த்தர் நீ தரப்போகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கோடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். கையை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு நிமிடம் தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லுங்க. நாம ஜெபம் பண்ணி என்ன மாறப்போகுது? அப்படி இல்லை, ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற தலைவர்களை கர்த்தர் ரொம்ப கொடுக்குறோம்ப்பா. எங்க தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறதா, அது தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஆமென் ஆமென். ஆண்டவரே உமக்கு பிரியமான நீர் விரும்புகிற காரியங்கள் எங்கள் தேசத்தில் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி எங்க ராஜாக்களுக்காக, ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேண்டிய ஞானத்தை தருவீராங்க. ஜனங்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக, சுயநலம் பிடித்தவர்களாக அல்லாமல் எங்க தேசத்தை நல்ல வழியில நடத்துவதற்கு நம்முடைய விசேஷித்த கிருபைய எல்லா தலைவர்களுக்கும், எம்பிஸ்க்கு, எம்எல்ஏஸ்க்கு, சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு, தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபையால் நடத்துங்க. எல்லா மிஷனரிகளுக்காக ரெண்டு கையை உயர்த்தி பாரத்தோடு எல்லா மிஷனரிகளுக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு மிஷனரிஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க ஆண்டவர். எல்லா இடங்களிலும் தேவ பாதுகாப்பு, ஊழியங்களுக்கு பாதுகாப்பு. இந்த கடைசி நாட்களிலே சுவிசேஷம் போகக்கூடாதபடி பொல்லாத பிசாசு போடுகிற தடைகளை கர்த்தர் உடைத்து, ஓ ஹalleluya, சுவிசேஷம் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு செல்லுங்க. அப்படியே ஒரு பெரிய மாற்றத்தை வருகிற நாட்களில் எங்க தேசத்தில் கர்த்தர் நீ தரப்போகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை மகிமை மகிமை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச கூட்டத்திலே வந்திருக்கின்ற யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். மட்டுமாய் நாம் அவரை பாடி துதிப்பதற்கு கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே நம் மத்தியில் அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகள் நம் மத்தியில் வல்லமையாய் புறப்பட்டு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே இந்த நேரத்தில் நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த போதகரையும் போதருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறாரே, அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்மையானவைகளை நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் இப்படி சொல்கிறது. நீதிமொழிகள் 21:4, மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்திலிருந்து நம்மோடு இடைபட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவருடைய நோக்கி பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் பல விதங்களிலும் பல காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாம் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தருக்கு நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. எனவே அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது, மேட்டிமையான பார்வையும்
அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு இடைபட வேண்டும். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் எங்கள் மத்தியில் செவாடும்படியாக ஜெபிக்கிறோம். உமது தேவ பிரசன்னம் மட்டுமா எங்களை தாங்கி வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே தியானிக்கின்ற உமது வார்த்தைகள் மூலமாக எங்களோடு வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உமது வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, எல்லோரும் ஆண்டவரே உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமது சத்திய வசனங்கள் தானே எங்களை விடுதலையாக்கும். எனவே இந்த சத்திய வசனத்திலே நாங்கள் ஆண்டவரே உம்மை அதிகமாய் தெரிந்து கொண்டு உமது வழிகளை அதிகமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை இந்த நாளிலே கர்த்தர் நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்தகார கிரிகள் ஒன்றும் சேதப்படுத்தி விடாதபடி ஆண்டவரே எங்கள் செவிகள் உமது வார்த்தைகளுக்காக திறந்து இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னை உமது சட்டைகளின் கீழாக மூடிக்கொள்வீராக. உமது வார்த்தைகள் வல்லமையாய் புறப்பட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் தாமே மகிமைப்படுவீராக. உமது நாமம் மாத்திரமே உயர்ந்திருப்பதாக. சகல துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாவம் என்று சொன்னால் கொஞ்சம் நெஞ்சமல்ல, அநேக பாவங்களை குறித்து நம்முடைய வேதம் நமக்கு எச்சரித்து கொண்டே வருகிறது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மூணுக்குள்ளதான் எல்லா பாவமும் அடங்கி போயிட்டு இருக்குது என்று நம்ம சில வேளைகளில் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த பாவத்திற்கு எந்த விதமான ஒரு அளவே இல்லாமல் இருக்கிறது என்பது தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. எத்தனையோ வழிகளிலே சத்துருவானவன் பாவத்திலே நம்மை சிக்கிக் கொள்வதற்கு நமக்கு எல்லா விதத்திலும் அவன் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறான் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒரு காரியத்தில் மட்டும் செய்வதில்லை, பல காரியங்களிலே நாம் காரணம் என்னவென்று சொன்னால், நாம் விக்கிரக கோட்டைகள் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே இந்த சத்துருவானவன் இந்த இடத்திலே தன்னுடைய ஆட்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய சத்தியத்தை, ஆண்டவருடைய சத்தியத்தை கேளாதபடிக்கு பல விதங்களிலும் தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய வழிகள் தன்னை பற்றி எல்லா மனிதர்கள் எல்லாரும் நல்லவங்க தான். நீங்க இருக்கிற அத்தனை பேருமே நல்லவர்கள் என்று தான் நம்ம சொல்லுறோம். யாரும் கெட்டவர்கள் நம்ம யாரும் சொல்வது கிடையாது. நம்முடைய மனசாட்சியினுடைய நிமித்தமாக பார்த்தால் நம்முடைய மனசாட்சிக்கு நாம நல்லவர்கள் தான். அதுதான் சொல்லுங்க, தன்னுடைய வழிகளிலும் தன்னை பற்றி எல்லா மனிதர்களும் நல்ல பேர் உள்ளவர்களாகவே நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இருதயத்தை நிறுத்து பார்த்தா தான் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் நம்முடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம இருதயம் எப்பொழுதுமே நிறுத்து பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சமநிலை பிரமாணத்திலே வர வேண்டும். ஆண்டவர் நிறுத்து பார்க்கும் போது நம்முடைய இருதயமானது ஒரு பக்கம் இறங்கி போகக்கூடாது. இறங்கி போவாது இருக்கணும்னு சொன்னாக்கா நாம எப்பொழுதுமே ஆண்டவர் விரும்புகிறவாது இந்த சராசரியில் வைக்கப்பட்ட நம்ம இருதயமானது ஒரே நிலையில இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது, தேவனும் இருதயத்தை நிறுத்து பார்த்துக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவை நம்முடைய இருதயமானது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. இந்த இருதயம் சரியா இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி நாம் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, அப்ப சில பாவங்கள் இந்த மேட்டிமையான பார்வையினாலும் அகந்தையான மனமும் இருந்தால் சில பாவங்கள் நமக்குள்ளே குடிகொள்கிறது. மேட்டிமையான பார்வைனா தெரியும், ஒருத்தரை பார்க்க சொல்ல ஒரு வித்தியாசமான பார்வை பார்க்கறது. அகந்தையான மனம் என்று சொன்னால் எடுத்து எறிந்து பேசுகின்ற ஒரு வார்த்தைகளை கொடுக்கின்ற சில வழிகள் இருக்கிறது. எனவே இந்த ரெண்டு காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குமேயானால் அவனுக்குள்ளே ஒரு பாவம் இருக்கிறது, ஒரு வித்தியாசமான பாவம் இருக்கிறது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே நல்லா தான் இருக்கிறோம், வாரம் பூரா சபைக்கு வரோம், வாரம் பூரா ஆண்டவரை ஆராதிக்கிறோம்,
வாரம் பூரா எல்லா காரியங்களையும் நன்மையானவைகளை ஆண்டவருக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று தெரிந்தாலும், ஆனால் இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் யோசித்து பார்மையானால் மேட்டுமையான பார்வை சில வேளைகளிலே நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அகந்தையான மனம் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. எனவே நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தாலும் சில வேளைகளிலே சத்துருவானவனுடைய கிரியைகள் நமக்கிட்ட வரும் பொழுது ஒரு மேட்டிமையான, மற்றவர்களை பற்றி ஒரு தரைக்குறைவாக எடை போடுகிற ஒரு மேட்டிமையான பார்வை இருக்கும். மற்றவர்களோடு பேசும்போது ஒரு அகந்தையான ஒரு சிந்தை இருக்கும். இந்த ரெண்டு சிந்தைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுபட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ரெண்டு சிந்துட்டாங்க, அந்த ரெண்டு பாவமும் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. நமக்கு எத்தனையோ வழிகளிலே சத்துருவானவன் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். எல்லாவற்றையும் ஒரே நாளில் தெரிந்து கொள்வது என்பது நமக்கு முடியாது. ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த நாட்கள் வைத்திருக்கிற அத்தனை நாட்களிலும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். கடைசி வரையில் நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பிலே ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ரட்சிப்பு என்பது ஒரே நாளில் ஞானஸ்தானம் எடுத்துக்கினா ரட்சிப்பு முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. கடைசி வரையிலும் நிலை நிற்பவனே, கடைசி வரையில யார் இருக்கிறாங்களோ கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைநிறுத்து ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பூரண ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே சில வேளைகளிலே ஏற்படுகின்ற இந்த பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் நினைத்து கொண்டு ஒரு பாவமும் செய்யவில்லை என்று நம்முடைய இருதயம் சொல்லலாம். நாம் நினைக்கலாம், நான் பரிசுத்தமாய் என் ஆண்டவருக்காக பிரியமாய் வாழ்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து அதை எடை போட்டு பார்க்கிற தேவனுக்கு தான் தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று. எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அந்த கடமையை நாம் தவறவிடாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்தில் குறிக்கப்பட்ட இந்த ரெண்டு பாவங்களுக்கு நம்மை விடுதலையாக்கி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மேட்டிமையான பார்வை இருக்கக்கூடாது. எல்லோரும் சரிசமமாக சமநிலையோடு பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கக்கூடாது. அகந்தையான ஒரு மனம் இருக்கக்கூடாது. எடுத்தெறிந்து பேசுகின்ற ஒரு மனம், அவர்கள் என்னை விட தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்களே என்ற ஒரு எண்ணம் சில வேளைகளிலே நம்மை அறியாமலே நமக்குள்ளே சில வேளைகளிலே வந்து விடுவது இயற்கையான ஒன்றுதான். இல்லை என்று யாரும் சொல்வதற்கு இல்லை. நாம் நிதானித்து அறிந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த ரெண்டும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் இருந்தால் சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். பிரியமானவர்களே, இதற்கு நம்மை விடுதலையாக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நமக்கு பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோரும் விரும்புகிறோம். எல்லோருடைய ஆசையும் அதுதான். ஆனால் சத்துருவானவன் எந்த விதத்திலும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நாம் அதை சிக்கிக் கொள்ளும்படியாக சில காரியங்களை நமக்குள்ளே புகுத்தி விடுகிறான். அப்படி புகுத்துகின்ற பொழுது இவைகளிலிருந்து விடுபட வேண்டும். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, எனவே நாம் நம்மை தகுதி கெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மேட்டிமையான பார்வையினாலும் அகந்தையான மனத்தினாலும் ஏற்படுகின்ற சில பாவங்கள் இருக்கிறது. இந்த பாவங்களை இந்த கால வேளையில கொஞ்ச நேரம் தியானித்து இவைகளில் இருந்து நாம் விடுபட்டு இருக்கிறோமா, இல்லை இன்னும் நமக்குள்ளே பற்றி கொண்டு இருக்கிறதா என்பதை பார்த்து நம்மை நிதானித்து அறிந்து கர்த்தருடைய சமூகத்திலே இந்த கால வேளையில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த இடத்திலே நாம் வந்து இருக்கிறோம். நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காகத்தான், நம்ம கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உபவாச நாட்களிலே உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற அருமையானவர்களை உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு இங்கே வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய உடலை வருத்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனை செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு தங்களை இணங்க கொடுத்து கொடுக்கிற நீங்க பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிற. எனவே ஆண்டவர் சில காரியங்களை நம்மோடு பேசும் பொழுது இந்த வார்த்தைகளிலே நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். அலட்சிய போக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடாது.
நாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற எல்லா காரியங்களாக இருந்து எதுவாக இருந்தாலும் சில காரியங்களை விட்டுவிட முடியாத சில காரியங்களை கூட விட்டுவிட்டுத்தான் ஆக வேண்டும். காரணம், கர்த்தர் சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் சொல்ற கள்ள உபதேசங்களுக்கு நீங்கள் விலகி காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே கள்ள உபதேசங்கள், ஆண்டவர் நமக்கு நல்ல வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், வேத அறிவை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார், வேதம் எல்லாம் வல்லமையாய் வெளிப்பட்டு வருகிறது. அதில் எல்லா உபதேசங்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறது. ஆனாலும் சில வேளைகளிலே சில சத்துருவானவன் உங்களுக்குள்ளே புகுந்து கள்ள உபதேசத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்தலாம். இதுதான் சரியா இருக்குமோ, நம்ம பாஸ்டர் சொல்றது சரியில்லையோ என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய மூளையை அப்படியே மாற்றுகின்ற அளவுக்கு சத்துருவானவன் உங்களை சில வேளைகளிலே மாற்றுவதற்கு முயற்சிக்க கூடும். பிரியமானவர்களே, அதனால தான் இங்கே 1 தீமோத்தேயு 6:3 நீங்கள் வாசித்தால், ஒருவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், சில வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஆண்டவருடைய ரட்சிப்பை பற்றியும் ஆண்டவரை பற்றி அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்கள், தேவ பக்திக்கேற்ற உபதேசங்கள், இந்த காரியங்கள் நமக்கு இந்த சபையிலே சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே இவைகளை கேட்கக்கூடாதபடிக்கு நமக்கு சில வேற்றுமையான உபதேசங்களை நாம் சில வேளைகளே, இது கூட நல்ல நியாயமா இருக்குமோ, கரெக்டாக தான் சொல்லிக்கிறாரோ ஆண்டவரே, ஒருவேளை நம்ம பாசத்து சரியா சொல்லலையோ, நமக்குள்ளவே ஒரு சந்தேகத்தை கொண்டு வருவான் சாத்தான். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சில வேளைகளிலே இப்படிப்பட்ட செயல்கள் சிலருக்கு நடக்கிறது. நாமே சில வேளைகளில் வேதத்தை படிக்கும்பொழுது வேதத்திலே நமக்கு சில காரியங்கள் புரியாது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போது அந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். அந்த வசனங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்தி தருவார். ஆனால் இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி பல விதங்களிலும் வாழ்க்கையை கெடுத்து போடுகின்ற கள்ள உபதேசக்காரங்கள் பக்க வழியாக நுழைந்து இது சரியாய் இருக்குமோ என்று சொல்லி ரட்சிப்புக்குள்ளே சரியாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கின்றவர்களை கூட மாற்றுகின்ற ஒரு கள்ள உபதேசத்திற்கு முதலாவது விலகி காத்துக்கொள்ள வேண்டும். இது முதல் பாவமா இருக்குது. கள்ள உபதேசத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. வேத சத்தியம் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அந்த வேதம். ஆனால் இந்த வேதத்திலே சில வேளைகளில் சத்துருவான உள்ளே புகுந்து ஒரு சிலரை மாற்றி ஒரு வசனங்களை மாற்றி அதில் உள்ள அர்த்தத்தை மாற்றி சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை மாற்றுகிற ஒரு கள்ள உபதேசத்தை கொண்டு வருவான். அதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தலை காட்டக்கூடாது. அப்படிதான் இருக்குமோ, அப்படிதான் அதுபடி நடக்கலாமோ என்று சொல்லி தங்களை கெடுத்து போட்டுக் கொள்ளக்கூடாது. அதுதான் முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. 4வது வசனத்தில் அவன் இருமாப்புள்ளவனும், யாரு உங்களுக்கு கள்ள உபதேசத்தை கொடுக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொன்னா, இப்ப இந்த கீழே அது 4வது வசனம் சொல்ல அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும். உங்களை கள்ள உபதேசத்தில் ஒருத்தன் நடத்துறான்னு சொன்னா அவன் அறிகின்ற அறிவு சரியா வேதத்தை அறிகின்ற அறிவு இல்லை. ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி கொண்டவனாய் இருக்கிறான். இப்போ ஒன்றும் சில நமக்கு கள்ள உபதேசங்களை கொண்டு வருவதற்கு சில காரியங்கள் கொடுக்கலாம். நாம வேதத்தை படித்தா கள்ள உபதேசங்கள் நமக்கு வராது. நம்ம சபையில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வருவது கள்ள உபதேசங்கள் வராது. கள்ள உபதேசங்கள் என்பது நம்ம வீடை தேடி சில வேளைகளிலே வருகிறது இல்லையா? ஒரு கள்ள உபதேசங்கள் வீடை தேடி வருகிறது. அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனமாய் இருக்கிறான். அப்போ அறிந்திருக்கிற நீங்கள் அறியாதவனோடு உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உங்களை அறியாதவர்களாக உங்களை வைத்துக் கொள்ளக் கூடாது என்றுதான் முதலாவது இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்படியெல்லாம் நம்மை கெடுத்து போடுவதற்கென்று பல விதங்களிலும் பல காரியங்களை செய்வதற்கு பலர் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும்.
எத்தனையோ வீடுகளிலே வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நடப்பிக்கிற பேசுகின்றவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கவும் கூடாது, அவர்களுக்கு வந்தனம் சொல்லக்கூடாதும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே முதலாவது பாவம் அதற்கு தலையாட்டக்கூடாது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது, அவன் ஒன்றும் அறியாதவன் பேசுகிறவனுக்கு நீ அறிந்திருக்கிறவன், நீ அதை அறிந்திருக்கிற நீ அதற்கு இணங்கக்கூடாது. அப்படி நீ இணங்கினா என்று சொன்னால் முதலாவது அது பாவமாய் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளை கெடுத்து போடுறதுக்குன்னு சில ஆட்கள் வருவான். இப்படிதானே வந்தான். ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை புசிக்காதே என்று சொல்லி அந்த இடத்தை சரியாய் காண்பித்த பொழுது கூட, இதை தான் இந்த பழத்தை புசிக்கலாம், ஆனால் உனக்கு கண்ணு தெரியும், நீ நல்லா இருப்ப, தேவர்களைப் போல நல்லா இருப்பேன் என்று சொல்லி தன்னை ஏமாற்றி கொண்டது பிள்ளை தன் புருஷனை ஏமாற்றி ஆண்டவரையே ஏமாற்றுகின்ற ஒரு கள்ள உபதேசத்தை கொண்டு வந்தான் இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்தை கொண்டு வருவர் அநேகராய் இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு ஏற்கனவே எச்சரித்து இருக்கிறது. எனவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட பாவங்களிலே சிக்கிக்கொண்டு ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாக மாறிவிடக்கூடாது. அதான் வேதம் சொல்கிறது. மேட்டிமையான பார்வை இருக்கிறது அவனுக்கு. அவன் பார்த்துக்கிட்டே வருவாங்க. மேட்டிமையான பார்வையோடு வருவாங்க. அழகான பெண்களை அனுப்பி வச்சாங்க வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. நல்ல அழகான ஒரு பெண் வரும் நம்ம வீட்டுக்கு. வந்துக்குதுங்களா? ஆமாம், வந்து அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பார்க்க சொல்லவே தெரிஞ்சுக்கலாம், இவங்க வந்து கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிறார்களோ என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த உடனே கூட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிடக்கூடாது. இந்த கள்ள உபதேசத்திற்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். காரணம், அவர்கள் அறியாதவர்கள், வேதத்தை சரியாய் அறிய வேண்டும்படி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய போதகர் வேத வசனங்களை கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளை பேசும்பொழுது நம்மோடு இடைப்படுகிறார் இல்லையா? அவரை ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடிகிறது, அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது கள்ள உபதேசம் தனியாய் வரும்பொழுது அவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் என்ன வசனம் சொல்லுகிறார்? நம்ம சபைன்னு சொன்னா நம்ம சபையில பேசுற வசனம் தான் நமக்கு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். டிவியை திறந்துக்கிட்டு யாராரோ பேசத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அதாவது அவங்களுக்கு எந்தெந்த சபைக்கு அந்தந்தங்களுக்கு உரிய வாக்கு தத்தம் நமக்குன்னு யார் கொடுக்கிறாரோ, நமக்கு தெரிந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரால் அழைக்கப்பட்டு நமக்காக கொடுக்கின்ற நம்ம போதகர் மூலமாக வெளிப்படுகிற வசனங்களும் வார்த்தைகளும் வாக்கு தத்தங்கள் தான் நமக்குரியவைகள். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். டிவி இந்த செல்போனை வச்சுக்கின்னு நிறைய பேர் பலவிதமான சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கள்ள உபதேசத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. மேட்டிமையானவைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க, அகந்தையான மனம் வந்து விடக்கூடாது. இப்படிதான் இருக்குமோ என்று சொல்லி ஆண்டவர் சொன்னால், நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே ஆராய்ந்து அறிவதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கேட்டீங்கன்னாக்கா ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். நீங்கள் யோசித்து பாருங்க, அப்படி தெரியும். நல்ல உபதேசம் முதலாவது நம்மை கெடுத்து போடுகின்ற ஒரு உபதேசமாக இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் வந்தார். என் வீட்டில் பைபிள் இருந்ததை பார்த்துட்டு அவர் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே வந்து ஒரு 2 வாரம் போனதும் ஆண்டவர் கடவுளே இல்லைன்னு ஆரம்பிச்சிட்டார். நானும் ரொம்ப யோசிக்கிறேன், என்னடா அது, நம்மளே 38 முக்கோடி தேவர்களை கும்பிட்டுட்டு ஒரே கடவுள் இங்கே வந்தால் இவர் கடவுளே இல்லைன்றாலே சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசித்து 2 வாரம் அவரை விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது இந்த உபதேசங்கள்லாம் இருக்கிறது என்பதை யாரும் சொல்லலை. ஒரு 2 வாரம் பொறுத்து நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் உபவாசித்து காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே நீ கடவுளா இல்லையா? நான் உன்னை நம்பி வந்திருக்கிறேன். நான் எத்தனையோ கடவுளை விட்டுட்டு வந்திருக்கிறேன். தமிழ்நாடு பூரா சுற்றி இருக்கிறேன், சவுத் இந்தியா பூரா எல்லா கடவுளுக்கும் போயிருக்கிறேன். ஆனால் யாரும் என்னோட பேசலை. பேசுறது நீ ஒண்டி தான். நான் உன்னை நம்பி வந்திருக்க சொல்ல உன்னையும் கெடுத்து போடுறதுக்கு இங்கே வர, நீ உண்மையா இல்லையா என்பதை இந்த உபவாச நாள் இந்த புல்லா அன்னைக்கு பூரா உட்காந்துட்டேன். என் சொல்கிற வரையிலும் நான் ஆண்டவரே உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அவர் எனக்கு சொன்னார், யோவான் புத்தகத்தை படின்னு சொன்னார். அதுதான் நல்ல சுவிசேஷ புத்தகம். யோவான் புத்தகத்தை படித்த பொழுது கர்த்தர்
தெளிவாக ஆண்டவர் யார் என்பதை தெளிவாக அந்த புத்தகத்திலே, ஒருவேளை நீங்கள் இன்னும் சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை உபவாசத்தோடு வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு சரியாய் வெளிப்படுவார் பிரியமானவர்களே. அதற்கு அப்புறமா அடுத்த வாரம் வந்த பிறகு அவரை திருப்பி பிடிச்சிக்கிட்டவரை அவர் சொல்லிட்டாரு, நான் என்னை விட பெரிய ஆள் எட்டு வரேன், நீ வந்ததே போதும், இனிமேல் பற்றி நீ வராத, எனக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தால் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே அனுப்பிச்சிட்டேன் பிரியமானவர்களே. நம்ம பாருங்க, நீங்க யோசித்து பாருங்க, இந்த கள்ள உபதேசத்திலே சிக்கி கொண்டிருப்பேனே ஆனால் ஆண்டவரை விட்டு விட்டு தூர போயிருப்பேன். ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியல, அதனால தான் நான் இன்னொரு ஆளை எட்டுன்னு வரேன், என்னை விட அதிகமாக படித்தவரை நான் உனக்கு எட்டுன்னு வந்து உபதேசிக்கிறேன். அப்போ இப்போ உபதேசம் வந்தவன் யாரு? ஒன்றும் அறியாதவன். நீங்க உட்கார்ந்து வேதத்தை வாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவர் போல இடைபடுவார். எனவே கள்ள உபதேசம் அதற்கு செவி கொடுப்பீர்கள், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள் என்பதை இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பல வேளைகளிலே உங்களை கூட பலர் வந்து அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே சிக்கிக் கொள்வதற்கு பலர் முயற்சித்திருக்கலாம். எனவே இந்த நாளிலே கர்த்தர் ஏன் இந்த வசனங்களை இன்னைக்கு பேச சொன்னார் தெரியல. கர்த்தர் எடுத்த வசனத்தை தான் நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனவே இதற்கு முதலாவது உங்களை செவிசாய்த்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எந்த நேரத்திலும் ஆயத்தமாக இருங்க. எப்பொழுதும் டிவியில் யார் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருக்க வேணாம். நம்ம போதகர் பேசுறாரா, நம்ம சபையில் வந்து எல்லாத்தையும் கேளுங்க. எல்லாத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கிற இடம் நாம் ஆராதிக்கிற, நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த சபை பிரியமானவர்கள். இதற்கு சரியாய் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களை எந்த விதமான மனமேட்டிமையோ அகந்தையான சிந்தையோ உங்களுக்குள்ளே வராது. அல்லேலூயா. எனவே இதற்கு முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். தவறான உபதேசத்திற்கு, கள்ள உபதேசம் உங்களுக்குள்ளே பிரவேசித்து விடாதபடி உங்களை காத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இது ஒரு பொய்யான கிரியை நடப்பித்து ஆண்டவரை விட்டு தூர போவதற்கு வழி செய்கிறவராக இருக்கிறது. எனவே இதற்கு நாம் என்ன வேண்டுமென்னா மேட்டிமையான பார்வையோடு அகந்தையான சிந்தையோடு இருதயத்தில் அவைகளை ஏற்றுக்கொள்கிற மாதிரி உங்களுக்கு இல்லாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்களை யாராவது வந்து இது போல உங்களை சந்தித்திருந்தால், இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுமே இருக்குமே, ஆனால் இந்த நாளிலே உங்களை சரி செய்வதற்காக கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு உங்களோடு இடைப்படுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவது இருக்கிறது ஒழுக்கம் இல்லாதவர்கள் சொல்லுகின்ற உபதேசம். சபைக்கே வருவாங்க. இன்னைக்கு பேசுறது பூரா கிறிஸ்தவர்களுக்காக தான் பேசுறோம், கிறிஸ்துவ சபைகளுக்காகத்தான் பேசுறோம். வேற யாரும் வெளிப்பட்ட மனுஷனுக்காக நம்ம பேசல. நமக்குள்ளே சில காரியங்களை திருத்திக் கொள்வதற்காக தான் இந்த நாளிலே நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஒழுக்கம் இல்லாதவர்கள் கிறிஸ்துவ சபைகளிலே இருப்பார்கள். நீங்கள் யோசித்து பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் நாம் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நமக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு இருக்கிறதே பெரிதான ரட்சிப்பு. இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக சில காரியங்களை செய்வதற்கு நாம் ஈடுபடக்கூடாது பிரியமானவர்களே. பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்கேயோ சுற்றி திரிந்து கொண்டிருந்தோம், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இவைகளை எல்லாம் விட்டு விலகி கர்த்தரை ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்தவரை கவலையற்று இருக்கக்கூடாது. இந்த ரட்சிப்பை எப்பொழுதும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு, இதிலே நான் நிலைத்து இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டும். ஐயோ ஏன் ரட்சிப்பாரோ, ஏன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கொடுத்து வந்தனோ எனக்கு தெரியலையே, அப்படியே இருந்திருந்தாலும் என்ன, இப்படி புலம்பினுக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. இப்படிப்பட்ட புலம்பல் எல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற பாவம். நிறைய பேர் புலம்புவாங்க. கர்த்தர் உன்னை ஏற்ற வேலையில ஏற்ற சகாயம் செய்து உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாருக்கும், இல்லையா?
யாருமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கையில உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என் தேவனால் கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு. நம்புறீங்களா? அந்த நம்பிக்கை முதலாவது இருக்க வேணும். பெரிதான ரட்சிப்பை கொடுத்து கவலை இருக்கக்கூடாது, கவலைப்பட்டுக்கினே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் பல விதமான பல சோதனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும். 100% பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு எந்த கிறிஸ்தவனும் சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஆறுதலும் தேறுதலும் இருக்கிறது. தேவ ஆவியானவர் வழிநடத்த நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப அப்படி கவலைப்பட்டீங்கன்னு சொன்னாக்கா நீங்க பாவத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க. சில வேளைகளிலே பிள்ளமா சங்கடமான கிரியைகள் நடக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி குறை சொல்லி விடுவோம், குற்றம் சொல்லி விடுவோம். அப்படித்தானே? இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. தலையாட்டுறதுக்கு கூட பயப்படுறீங்க. ஆனால் மனசை தொட்டு பார்த்தா தெரியும், நான் எப்படியெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசி இருக்கிறேன்னு உங்கள் மனசை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கிடைக்கப்பட்டது பெரிதான ரட்சிப்பு. பிரியமானவர்களே, இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் அதற்காக கவலை பண்ண கொடுத்தாரே, இதை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்வது, இதற்கு என்னென்ன காரியங்களை நான் செய்வது, இதற்கு நான் எப்படி நடந்து கொள்வது என்ற ஒரு அக்கறை உள்ளவர்களாக இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து இருக்க வேண்டுமே. ஐயோ, இந்த ரட்சிப்பினால எனக்கு ஒன்றும் இல்லையே என்று கவலை கொண்டிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீங்க. அப்படித்தானா? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு சில வேலைகளில் வந்துவிடும், இல்லை என்று சொல்வதில்லை. ஆண்டவரை நம்ம முறுமுறுப்போம். எதையாவது ஒன்று நம்மளால பிடிக்க முடியல, நடக்க முடியல, சில சந்தர்ப்பங்களிலே நமக்கு சில வேலைகளிலே முறுமுறுப்பு வருகிறது. இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பர்ஃபெக்டா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறேன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. பேசுகிற நானா இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு சில வேலைகளிலே முறுமுறுத்தல் வரும். பிரியமானவர்களே, அப்படி இனிமேல் பட்டு வருகின்ற காலங்களிலே நீங்கள் முறுமுறுக்க கூடாது. பெரிதான ரட்சிப்பை கொடுத்த கர்த்தருக்கு நீங்கள் பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும். அந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். எதையும் கேட்டால் கர்த்தர் கொடுப்பேன். நமக்கு நம்ம தகுதிக்கு மீறி ஆண்டவரை கேட்டால் கொடுக்க மாட்டார். நமக்கு எது தகுதியோ அதை கேட்டால் சரியாக கொடுப்பார். அது அவரால் முடியும். நம்ம தகுதியை மீறி ஆண்டவருடைய சமூகத்தில் எதையும் கேட்கக்கூடாது. நம்ம வச்சிருக்கிற இந்த ஸ்தானத்திற்கு ஏற்றாறு போல நமக்கு எது வேணுமோ அதை கேட்டால் கர்த்தர் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். சைக்கிளில் போகிறவங்க 2 வீலர் கேட்டார்னா கொடுப்பாரு, 2 வீலர் காரில் கேட்டால் கொடுப்பாரு. சைக்கிளில் போகிறவங்க உடனே கார் கேட்டாக்க என்ன பண்ணுவார்? கொடுப்பாரா? அப்போ ஒரு ஸ்டெப் வச்சுக்கிறா, ஒருவருக்கும் ஒரு நிலை வச்சிருக்கிறா. அந்த நிலையிலே நம்மை நடத்த நம்முடைய தேவனுக்கு தெரியும். எனவே நம்ம எதிர்பார்க்கிறது கிடைக்கலன்னு சொன்னா கர்த்தரை குறை சொல்லிக் கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக தீங்கு நினைக்க கூடாது. அதனாலே நீங்கள் கவலை கொள்ளக்கூடாது. அப்படி கவலை கொள்ளுமையானால் கர்த்தர் கொடுத்த பெரிதான ரட்சிப்பை குறித்து ஒரு பாவத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கிறீங்க. பிரியமானவர்களே, இது எதனால் வருகிறது என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற இந்த மேட்டிமையான பார்வையும் அகந்தையான சிந்தையுமே. இதனால தான் இது வருகிறது. இதான் எபிரேயருக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை கொள்ளக்கூடாது. ஆண்டவர் ரட்சித்தார் என்ற ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டிய எந்த நாளிலும், பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை சோறு கொடுத்தாலும் சரி, அந்த ரட்சிப்பில் உறுதியாக இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது நீங்க இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை நல்லா உயர்த்தி எல்லா காரியங்களிலும் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுவதற்கு தேவனாலே முடியும். அல்லேலூயா. நாம முணுமுணுக்க கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. என் தேவன் கொடுத்த இந்த பெரிதான ரட்சிப்பினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். அதை குறித்து நீங்கள் முறுமுறுப்பீர்களானால், கவலை கொள்வீர்களானால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள். நீங்கள் உங்களை கொஞ்சம் நிதானித்து இந்த வேலையில் நீங்கள் யோசித்து பாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம்? நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களை பற்றி இல்லை, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. மூன்றாவதாக சொல்லுகிறது, நூதன சீசனாக இருக்கக்கூடாது. சிலர் நூதன சீசனாக இருப்பார்கள். தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 1 தீமோத்தேயு 3:6. நூதன சீசனாக இருக்கக்கூடாது. இருமாப்பு வந்துடும் சில வேளையில நாம் மற்றவர்களோடு பேசும்பொழுது கர்த்தரை பற்றி சில காரியங்களை எடுத்து சொல்லும் பொழுது அளவுக்கு மீறின சில காரியங்களை எடுத்து சொல்லுவோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அளவுக்கு மீறிய காரியங்களை எடுத்து சொல்லுவோம். ஒரு சுவிசேஷம் சொல்ல போனோம்னாக்கா அளவுக்கு மீறி சொல்லுவோம். நீ வந்து பாரு, ஆண்டவர்கிட்ட எல்லாம் சரியாயிடணும், எல்லாம் சரியாயிட்ட வந்தாக்கா அளவுக்கு மீறின நூதன சீசனாக இருக்கக்கூடாது. கர்த்தர் யார்? ஜீவனுள்ள ஆண்டவர், அவ்வளவுதான். அது முக்கியமானது தெரிஞ்சுக்கணும். அவரை நன்றாய் தொழுதுக்கொள், கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் தெரிவார் என்று சொல்லுவாங்க. சிலர் போனாக்கா சுவிசேஷம் சொல்ல முடியும், ஆண்டவர்கிட்ட வந்து பார், எல்லாத்தையும் மாற்றிடுவார். எதையும் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டார், ஆனால் மாற்றுவார். அதற்கென்று ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த நேரத்திலே நீங்கள் எல்லா வித ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதுவரையிலும் கர்த்தருக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிலர் நூதன சீசன முறையை மாற்றுவாங்க. வந்தாக்க சில வேளைகளில் சொல்லுகின்ற வார்த்தைகள் அப்படியே பெரிதாக இருக்கும், ஆனால் இல்லை என்று சொன்னால் உடனே சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்? அவங்க நூதன சீசன்கள் மூலமாக அவர்கள் என்ன செய்ய நினைத்து கொண்டு வந்தார்கள், ஏதோ பெரிதாய் கிடைத்து விடும் போனால் என்று நினைத்து கொண்டு வந்தவர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் உடனடியாக தேவனை விட்டு விலகி போய் விடுவார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நூதன விஷயங்களை, நூதனமான காரியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை தூஷிப்புக்குள்ளாக நம்ம கொண்டு வந்தால் அதனாலே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் நன்றாக இருக்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீ எப்படி ஏற்றுக்கினேன்? அவர்தான் உண்மையுள்ள தேவன் என்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன், அதனால ஏற்றுக்கிட்டேன். வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. மற்றவரே ஆண்டவர் செய்வார், நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்வார். நான் SSLC படிக்கிற வரையில எனக்கு காலுக்கு செருப்பு கூட கிடையாது. காலேஜ் போட சொல்லதான் ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தார். பேண்ட் கூட கிடையாது. காலேஜுக்கு போனால் தான் 2 பேண்ட் வாங்கி கொடுத்தார், அதுவும் வெள்ளை பேண்ட் தான் வாங்கி கொடுத்தார். எந்த பேண்ட் போட்டுன்னு வரேன்னு காலேஜில் யாருக்கும் தெரியாது, ஏன்னா வெள்ளையாகவே இருக்குது. அவ்வளவு கஷ்டம். ஆனால் கர்த்தரை தேடி வந்த பிறகு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். யோசித்து பார்த்தா தெரியும் உங்களை பற்றி. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அதை நினைச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு கர்த்தர் வைத்திருக்கின்ற இந்த ஸ்தானம் பெரியதாக இருக்கிறது. அவருக்காக நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே இல்லை நீ யாருமே சொல்ல முடியாது. கர்த்தருடைய சமூகத்திலே வருவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்திலே ஆண்டவர் செய்வார். நூதன சூசனாய் ஆண்டவருக்கு இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தை சுவிசேஷமாக அறிவிங்க. எங்க போனாலும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். கர்த்தரை தேடிப்பார், கர்த்தரிடம் வந்துப்பார், அவரை ஏற்றுக்கொள் அன்று என்று சொல்ல வேண்டுமே ஒழிய ஆண்டவரை பற்றி நீ ஆண்டவர்கிட்ட வந்துடு எல்லாம் சரியாயிடும், கர்த்தர் கடனெல்லாம் மாற்றி போட்டுருவார், இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி சொல்லுகின்ற சில நூதன சீஷர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நூதன சீசனை கர்த்தர் விரும்புவது கிடையாது. யாரையும் அவளை சீக்கிரத்தில் ஆண்டவர் எளிதில் சீக்கிரத்தில் உயர்த்தி கிடையாது. அவருடைய வழிகளை, அவருடைய சிந்தனைகளை, அவர்களுடைய நடக்கின்ற எல்லாவற்றையும் பார்த்து தான் கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருகிறார். எல்லோரையும் அப்படித்தான் செய்கிறார். யாரையும் சட்டன் எடுத்து போய் LIC பில்டிங் மேலே உட்கார வச்சதில்லை, படிப்படியாகத்தான் உயர்த்துகிறார். எனவே நீ படிப்படியாக உயர்ந்து வந்த நீ மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லணுமே ஒழிய நூதன சூசனுக்குரிய காரியங்களை சொல்லக்கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். காரணம், நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதாக இருக்கிறோம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக இருக்கிறோமோ எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். எனவே நாம் எப்படியாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே அந்த ஊழியம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தை, வல்லமையான நாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது உண்மையும் உத்தமமாய் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உலக ஆசை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. 4வது பாயிண்ட் எடுத்துக்கிட்டாக்கா உலக ஆசை இருக்கக்கூடாது.
ஒவ்வொருவரும் இந்த உலக ஆசை பல விதங்களிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுகிறது. நமக்கென்ற ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். நாம் மீறி எதையும் ஆசைப்பட்டு போனோம்னாக்கா அந்த மீறி போகும்பொழுது அது 1 யோவான் நீங்கள் 2வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் அது நிச்சயம் ஒழிந்து போ, தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், உலகமும் அதன் நிச்சயம் ஒரு நாளிலே ஒழிந்து போ, தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். அதுக்கு மேலான வசனத்தை வாசித்து பாருங்க, 15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்குள் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகியவை உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போ உலகத்தின் மீது நம்முடைய ஆசை இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமா, அப்ப கொடுத்து இருக்கும் பொழுது அந்த கொடுத்த விதத்தில் திருப்தி அடைய வேண்டும். ஒரு வீடு இருந்தா போதும், இன்னும் 2 வீடு இருந்தா காட்டுவேன், வாடகை வீட்டு அதிகமாக சம்பாதிக்கலாம்னு நினைக்க கூடாது. தங்குவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, அது போதும். அதுதான் கர்த்தருடைய சமூகத்திலே நாம கேட்கணும். ஆனால் சிலருடைய ஆசை என்ன, பெரிய பணக்காரனாயினும், பெரிய வசதியாயினும், அப்படி எல்லா கார்கள் நிற்கணும், பெரிய வேலைக்காரர்கள், இப்படிப்பட்ட ஆசைகள், இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள் அதிகமாக என்ன நடக்கும் என்று சொன்னால் அது பலவிதமான வேர்களை நம்முடைய வாழ்க்கையில விட்டுக்கொண்டே வரும். பலவிதமான ஆசைகளை அதை அதிகமாக்கி கொண்டே வரும் என்று வேதம் சொல்கிறது. நீ ஒன்ன விரும்பினா இன்னொன்னு விரும்ப சொல்ல, அதற்காக பல காரியங்களை, தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை வைக்க வேண்டிய காரியங்களை அது வளர்த்தி கொண்டே வரும் என்று வேதம் சொல்கிறது. பிதாவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியங்கள் போதும் என்ற மனதுடனே தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று நமக்கு வேதம் சொல்கிறதே. அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தின் மீது ஆசை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. போதும் என்ற மனது இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த போதும் என்ற மனது இருக்கும் பொழுதுதான் இது என்ன பண்ணுகிறதுனால், பல வேலைகளிலே அதிகமான நம்ம ஆசைப்படும் பொழுது கோபங்கள் ஏற்படுகிறது, வஞ்சனை செய்ய வேண்டும் என்று சில காரியங்கள் ஏற்படுகிறது, மற்றவர்களுக்கு நாமாவே தண்டனை கொடுத்து அவர்களுடைய எல்லா விதமான உடைமைகளையும் பறித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடுகிறோம். இழிவானவைகளை தேடுகிறோம், அவமானங்களை அடைகிறோம். இதனால உலகத்தில் உள்ளவர்களை ஆசைப்படுறது மாத்திரமல்ல, ஆசைப்பட்டதற்கு மேலாக விரும்புவோம் என்று சொன்னால் அந்த ஆசையானது பலவிதமான பாவங்களை நமக்குள்ளே உற்பத்தி கொண்டே இருக்கிறது, வேர் விட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்று விழுகிறதுக்கு நீங்கள் நம்ம இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சொத்துக்காக எவ்வளவு பிரச்சனைகள் ஒருவருக்கு ஒருவர் நம்ம வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒருவர் வீட்டை ஒருவர் அபகரித்துக் கொள்வது, ஒருவர் எல்லா சொத்தை அபகரித்துக் கொள்வது, இப்படி எல்லாம் எதனால் வருகிறது என்றால் உலகத்தின் மேல் இருக்கின்ற ஆசையின் நிமித்தமாக நாம் செய்கின்ற கிரியைகள் எல்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், பலவிதமான போராட்டங்கள் நமக்குள்ளே வேர் விட்டு, அந்த வேர்கள் எப்படி என்றால் ஒருத்தர் மேல கோபம் வந்து விடுகிறது, ஒருத்தனை வஞ்சனையாய் பார்க்கிறோம், ஒருத்தனை எப்படியாவது அபகரித்துக் கொள்வதற்கு நாம டிசிஷன் எடுத்தவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறோம் இல்லையா? இப்படியெல்லாம் நடந்து கொண்டு தானே இருக்கு, நம்ம பார்க்கிறோம் இல்ல? இதெல்லாம் எதனால் வருகிறது என்றால் உலகத்தின் மேலுள்ள ஆசை. இந்த உலகத்தின் மேலுள்ள ஆசை என்பது சொன்னால் பிதாவினால் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதிலே ஒரு திருப்தி இருக்க வேண்டும், அதிலே நீங்கள் பூரணப்பட வேண்டும். ஆண்டவர் தேவையான பொழுது நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் மிதமிஞ்சி நம்முடைய ஆசை இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த மிதமிஞ்சின ஆசை இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காரியங்கள். நம்ம நிறைய பேப்பரில் நிறைய நியூஸ் படிக்கிறோம். மிதமிஞ்சின ஆசைகளினாலே தான் கொலைகள் ஏற்படுகிறது, தண்டனைகள் ஏற்படுகின்றது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதனால் ஏற்படுகிறது? ஒருவருடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதற்காகவும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமான கிரியைகளை நடப்பித்து அந்த வேர் நமக்கு அவர்களுக்குள்ளே குடிகொண்டு நன்றாய் வளர்ந்து ஒருவரை கொலை செய்யவும், ஒருவருடைய பொருள்களை அபகரிக்கவும்,
எத்தனையோ தண்டனைகள். இதனாலே நம்ம நியூஸ் பேப்பரை திறந்தால் பல காரியங்களே பார்க்க முடியும். இவைகளெல்லாம் எதனால் வருகிறது? உலகத்தின் மீதுள்ள ஆசை. யோசித்து பாருங்க, இந்த உலகத்தின் மீது உள்ள ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற போதும் என்று திருப்தியாய் நடத்தினால் அதிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே வாழுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தால் எதையோ பேசிவிட்டு போறதல்ல, நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமக்கு காட்டுவார். ஆண்டவர் ஆசீர்வதித்து பல வீடுகளை கொடுத்து பல சொத்துக்களை கொடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு இருப்பதை போல நமக்கும் இருக்க வேண்டும் என்று நினைத்து நாம் சில இந்த உலகத்தின் ஆசைகளுக்காக ஆசைப்படுகின்ற வேளையிலே பலவிதமான வேர்கள் அது நமக்குள்ளே வளர செய்து ஒரு தண்டனை வந்துடும், மற்றவர்கள் மீது கோபம் வந்துடும், பொறாமை வந்துடும், வஞ்சனை வந்துடும். இப்போ அப்படி இருக்க சொல்ல கர்த்தரிடம் சமூகத்தில் போய் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நம்மளுக்கு மனதில்லாமல் போயிடும், நேரமே பத்தாது இல்லையா? ஒரு சில நேரத்தில் 1 மணி நேரம் கூட ஜெபிப்போம், ஒரு நேரத்தில் ஜெபிக்கவே வராது. ஏன்? மற்ற காரியங்களை சிந்திக்கின்ற பொழுது ஜெப வேலையே குறைஞ்சு போயிடுது. இதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்பட உபவாச வேலை நேரத்தில் வந்திருக்கின்ற அருமையானவர்களே, நீங்கள் உங்களை கொஞ்சம் நிதானித்து அறிந்து பார்க்க வேண்டும். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான சிந்தனையும் இருதயத்தில் இருக்குமே ஆனால், உங்கள் கண்களிலே இருக்குமே ஆனால், அவைகளை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவைகள் ஈடுபடுவதற்கு உதவி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும். நமக்கு கொடுத்ததிலே திருப்தி அடைய வேண்டும், பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே எத்தனை விதமான பாவங்களை உற்பத்தி செய்கிறது என்பதை இந்த வேளையிலே நாம் ஆராய்ந்து பார்த்தோம். பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த பாவங்கள் எல்லாம் எதனால் வருகிறது? நமக்குள்ளே ஏற்படுகின்ற மேட்டிமையான பார்வையும், ஒரு ஏதாவது ஒன்றை பொருளை பற்றி தமாசா பேசுகிறோன்னா ஜாஸ்தி பேசுகிறானா, அந்த மாதிரி பேசுறதுக்கு நான் விரும்பலை. எல்லாம் ஒருவர் நம்ம மற்றவர்களை பார்த்து ஆசைப்படுகிறது எத்தனையோ விதத்தில் ஆசை. துணியில் ஆசைப்படுறோம், பொருட்கள் மேலே ஆசைப்படுறோம், எல்லாத்து மேலேயும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆசை வரும்பொழுது எப்படியாவது நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு முற்படுகிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தானே? அப்படித்தான் நம்ம என்ன செய்கிறோம்? இது செய்யாமல் இருக்க வேண்டும், ஆண்டவர் கொடுத்ததிலே திருப்தி அடைய வேண்டும் என்றுதான் இந்த 4 காரியங்களை கர்த்தர் உங்கள் சமூகத்திலே அதிகமாக எதிர்பார்க்கிறார். முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கள்ள உபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அப்போ பாவம் உங்களுக்குள்ளே குடிகொள்ளாது. மற்றவர்களை நீங்கள் மற்றவர்கள் எப்படி போறாங்கன்றதை பற்றி நமக்கு இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தனித்தனியாக தான் நியாயத்திற்க போறார். மொத்த பேரையும் எத்தனை போய் உடனே அக்னி கடலில் தள்ளியிருந்தோம் போடல, மொத்த பேரையும் எடுத்துன்னு போய் அப்படியே சொர்க்கத்தில் போய் விட்டு போறதில்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்களோ அவர் வருகின்ற வரையில் அந்த வந்து நியாய தீர்ப்பின் நாளில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நியாய தீர்ப்பு தான் கொடுக்க போறார் இல்லையா? அப்போ எல்லாரையும் பார்ப்பதற்கு அவர்கள் தேவ தூதர்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். அவர்கள் செய்த எல்லா கிரியைகளும் எல்லா அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்னும் பொழுது அவர் எப்படிப்பட்ட பெரிய ஒரு விசாலமான ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ப்ராசஸ்க்குள்ளே நாம் நுழைய போகிறோம் என்பதை நாம எப்பொழுதும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் வந்து போகிற பிற்பாடு கொடுக்க போகிற நியாய தீர்ப்புக்குள்ளே நாம் அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நிச்சயமாக வரப்போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. வரப்போகிறார். அவர் வருவது எப்பொழுது என்று அவர் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர் வரும் பொழுது வருவார். ஆனால் அது வரையிலும் நம்மை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. நம்மை சில வேளைகளில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை எச்சரித்து நம்மை திருப்திப்படுத்தி நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறார். பிரியமானவர்களே, சில வேளைகளில் நாம் வேதத்தை படிக்கும் பொழுதே வேதத்தில் இருக்கிற சத்திய நம்மை உணர்வுள்ளவனாக மாற்றி நம்மை ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றுகிறது. பிரியமானவர்களே, இல்லையா?
வேதத்தை படிக்கும் போதே சில உணர்வுகள் வருகிறது. ஓ, இப்படிப்பட்ட தவறை நான் செய்து விட்டேனோ என்று சொல்லி மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் அநேகர் பேர் உண்டு. இதில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று தெரியும். இப்படிப்பட்டவர்கள் உண்டு. நான் அப்படி விட்டவன் தான். ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தை படிக்கும் போது நான் ஒருவேளை தவறு செய்தால் இந்த தவறை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டு ஜெபிப்பேன். பிரியமானவர்களே, இப்படி அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை புதுப்பித்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். பாவம் நம்மை சூழாதபடி, பாவம் நம்மை குடிகொள்ளாதபடி. ஆண்டவர் நம்மை படைத்ததனுடைய நோக்கமே பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதுதான் நமக்கு வேதம் சொல்கிற சத்தியம். பிரியமானவர்களே, எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்திருக்கிற நாம் இந்த பாவங்களுக்கு இடம் கொடுக்காதபடி கள்ள உபதேசத்திலே நீங்கள் ஒருபொழுதும் தவறிவிடக்கூடாது. நீங்கள் தவறி போய்விடக்கூடாது. ஒழுக்கம், சபைக்கு வரவங்களுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். எல்லா காரியங்களிலும் ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லாதவர்கள் தான் பலவிதமான காரியங்களை பேசிக் கொண்டிருப்பார். நல்ல ஒழுக்கத்தோடு சபைக்கு வருவர்களாக இருந்தால் சபையினுடைய வளர்ச்சி, சபையினுடைய தேவை, சபையினுடைய என்ன பண்ணணும் என்று அவைகளை பற்றி தான் பேசுவார்களே ஒழிய மற்ற காரியங்களை பேச மாட்டாங்க. ஏன்னா ஒழுக்கம் இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்திலே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த சபையானது கொடுத்திருப்பது பெரிதான ரட்சிப்பு. இப்படிப்பட்ட பெரிதான ரட்சிப்பை எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான ஈவு. இதை அப்படியே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஒழுக்கம் நமக்குள்ளே நன்றாய் இருக்க வேண்டும். ஒழுக்கம் தவறினால் நம்மளே பாவம் குடி வந்துவிடும். பிரியமானவர்களே, நூதன சீஷனாய் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லி நம்மை ஆண்டவருக்கு விரோதமான கிரியைகளிலே நம்மை நடப்பித்துக் கொள்ளக்கூடாது. அது மாத்திரமல்ல, உலக ஆசை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அந்த மேட்டிமையான பார்வையும் அகந்தையான சிந்தையும் எதனால வருதுன்னா கண்ணாலையும் இருதயத்தினால தான் வருது. இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. இந்த கண் பார்க்கின்ற பார்வையிலே, இந்த மேட்டுமையான பார்வை நம்ம இருதயத்துக்குள்ளே அதை அனுப்பி நம்மை பாவம் செய்வதற்கு நம்மை விட்டுக்கிடுவது. பிரியமானவர்களே, எனவே நம்முடைய கண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நேர்கொண்ட பார்வையோடு நம்முடைய மென்மைகள் கர்த்தரை சோண்டி பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய மேட்டுமையான பார்வை இருக்கக்கூடாது, அகந்தையான சிந்தை இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருப்போமே ஆனால் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலங்களை வைத்திருக்கிறார். நல்ல சபையை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நம்மை சிறப்பானவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்களும் மேட்டிமையான பார்வையோ அகந்தையான சிந்தையோ உங்களிலே இருக்குமே ஆனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். இதில் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். யாரும் ஒருவர் யாரும் பார்க்க வேண்டாம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து, ஆண்டவரே, பாவங்கள் பல விதங்களிலே எங்கள் வழியிலே பிரவேசிக்கிறதே, ஆனால் இந்த நாளிலே பிரவேசிப்பதற்கு ஏற்ற ஒரு சில காரியங்களை நாங்கள் உமது சமூகத்திலே தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவங்கள் இராதபடி எங்களை கர்த்தர் காத்து கொள்ளும்படியா ஆண்டவரே உமது சமூகத்திலே கேட்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே, எனக்குள்ளே கள்ள உபதேசங்களுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது, ஒழுக்கம் இல்லாதவனாய் இந்த சபையில் நான் இருக்கக்கூடாது, பிசாசுனுடைய நூதனமான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது, ஆண்டவரே உலக ஆசை உள்ளவனாய் இருக்கக்கூடாது. இந்த 4 காரியங்களுக்கு என்னை விலக்கி காரும். ஒருவேளை நான் இப்படிப்பட்டவைகளை செய்திருப்பேனே ஆனால் இந்த வேளையிலே ஆண்டவரே உமது சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை மன்னியும் என்று கேட்போம். ஆண்டவர் நம்மை மன்னிப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மீது அன்பு வைத்திருக்கிறார். எனவே அந்த அன்பின் நிமித்தமாக நம்மை மன்னிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியம் நம்மை விடுதலையாக்கும், அவருடைய சத்தியம் நம்மை உயர்த்தும் என்ற எண்ணத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வேளையிலே உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் அந்த வேளையில் உமது சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் பரிசுத்தர், உம்மை போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தானே கர்த்தர் நீர் விரும்புகிறீர். அந்த பரிசுத்தத்தை இந்த கால வேளை பெற்றுக் கொள்வதற்கு எங்களிலே மேட்டிமையான பார்வையும் அகந்தையான சிந்தையும் இராதபடி, அவைகள் மூலமாக எங்களுக்குள்ளே பாவம் பிரவேசித்து விடாதபடி கர்த்தர் எங்களை இந்த வேளையிலே காத்துக் கொள்வதற்கு ஒரு விதமான நல்ல ஆண்டவரே நீர் வார்த்தைகளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நன்றி.
இனி வரும் நாட்களிலே என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. கள்ள உபதேசம் என்னிலே குடி போகாது ஆண்டவரே. நான் ஒழுக்கம் உள்ளவனாய் இருப்பேன். நான் நூதன சீஷனாய் இருக்க மாட்டேன். உலக ஆசைகளுக்கு என்னை வெறுத்து ஆண்டவரே நீர் கொடுப்பது போதும் என்ற மன நிறைவோடு உமது சமூகத்திலே உம்மை ஆராதிப்பேன், உம்மை தொழுது கொள்வேன், உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன், உமக்கென்று ஊழியம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். தேவன் பெரியவராய் இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் இந்த வேளையிலே நமக்கு உதவி செய்வார். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடியேனே உமது சமூகத்திலே தாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்குமானே ஆனால் கர்த்தர் என்னையும் இந்த வேளையிலே சுத்திகரியும் ஆண்டவரே. இங்கு வந்திருக்கின்ற அருமையான சகோதரர்களை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு புத்துணர்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. போதுமென்ற மனதோடு கூடிய ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற நல்ல ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இந்த பெரிதான ரட்சிப்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் மற்றவர்களோடு பேசும்பொழுது உமது அன்பை விவரித்து சொல்லி ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். உலக ஆசைகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. நீர் கொடுப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. யாரெல்லாம் குறைவாக இருக்கிற கர்த்தர் அவர்களுக்கு கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திப்பீராக. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது வல்ல கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 93-811-7257 மற்றும் 93-8111-7257.